சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்கள். அதிமுகவுடன் சசிகலா கூட்டணி உறுதி. சசிகலாவிற்கு 6 சீட்டுக்கள். அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வென்று தமிழகத்தில் ஆட்சி அமைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிமுகவும் என்டிஏவும் பார்த்தீங்கன்னா நினைத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கட்சி ஏற்கனவே பிளவுபட்டிருக்கு. கட்சி உடைந்து 4-3 கட்சிகளாக இருக்குது. அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது அதிமுக தலைமை மற்றும் பார்த்தீங்கன்னா கட்சியுடைய முன்னாள் அமைச்சர்களாம் சேர்ந்து முடிவெடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து சென்று அமமுக அப்படின்ற ஒரு கட்சியை டிடிவி தினகரன் அவர்கள் தொடங்கினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை தலைமை விவகாரம் பார்த்தீங்கன்னா கட்சியில் வெடித்தது. அதுக்கப்புறம் ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஓபிஎஸ் முயற்சித்தார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கல. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது திமுக கட்சியில் இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா அவர்களும் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க. இதனால் அதிமுகவில் அதாவது நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவங்களாம் மறுபடியும் அதிமுகவில் சேர்க்கணும். அப்போ தான் அதிமுக கட்சியை பார்த்தீங்கன்னா வலுவாய்ந்த ஒரு கட்சியாக பார்த்தீங்கன்னா அமைக்க முடியும். வலுவாய்ந்த கூட்டணியை எடுத்துகிட்டு போனால் தான் இந்த 2026 தேர்தலில் அதிமுக வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையானது நடத்தியிருக்காங்க, ஆலோசனை. இதில் பார்த்தீங்கன்னா என்டிஏவும் என்ன சொல்கிறாங்கன்னா சசிகலாவை, அதாவது திரு சசிகலா அவர்களை பார்த்தீங்கன்னா கூட்டணியில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புமணியுடைய அப்பா ராமதாஸ் அவர்களையும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் சேர்க்கணும். அதிமுக கூட்டணியில் இவங்க 2 பேரையும் சேர்க்கணும். விஜய் அவர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இறுதி வரை விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி கிடையாது, சரிங்களா? ஆனால் இவங்க 2 பேரையாவது கூட்டணியில் சேர்க்கணும். சசிகலா அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு இப்போ கூட 6 அல்லது 4 சீட்டுகள் தருவதற்கு தயாராக இருக்குது என்டிஏ கூட்டணி. அதனால் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணியில் சேருவாங்களா, இல்லை சசிகலா அவர்கள் தனித்து நிற்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அரசியல் களத்தில் பல்வேறு மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தேர்தலில் மக்கள் உங்களுடைய ஆதரவு யாருக்கு, நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.